இன்னைக்கு நம்ம ஒரு சம்பவம் செய்ய போகிறோம். அது என்னன்னா, புதுக்கல்லில் தோசை சீசன் பண்ணிவிட்டு ஊற்ற போகிறோம். நான் ஊற்றுறத பார்த்தா நல்லா தோசை மொறு மொறுன்னு வரும்னு தானே நினச்சிங்க. ஆனால் பார்க்க போகிறீங்க, அதான் இல்லை. ஆனால் செகண்ட் தோசை நல்லா தான் வந்துச்சு. அப்படியே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி பாய் வீட்டு ஸ்டைல் ஃபீர்னி ரெசிபி பார்த்துடலாம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் கீயில் நட்ஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் 1/4 கப் ரவை எடுத்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி அதையும் சைடில் எடுத்து வச்சுருங்க. மறுபடியும் அதே பேனில் ஃபுல் ஃபேட் மில்க்கு 1/4 கப் ரவைக்கு 1/4 கப் பால் எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா கொதி வந்த உடனே அந்த ரவையை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. 4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச நட்ஸ் எல்லாம் சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃபீர்னி ரெடி. இதில் சுகருக்கு பதிலாக கண்டன்ஸ் மில்க் கூட ஆட் பண்ணி சாப்பிட்லாம். நல்லா ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.